ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஆர்கானிக் கார்டன். நம்ம வந்து மாடி தோட்டத்தை வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பழைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்ம மாடி தோட்டத்தை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து நம்ம மாடி தோட்டத்தை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து மிளகாய் செடி வந்து ஒரு 4-5 செடி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 2-3 செடி வந்து நல்லா பெருசாக வந்து வளர்ந்துட்டு வருது. இதில் வந்து ஒரு 2-3 செடியை மட்டும் 2 செடி மேக்ஸிமம் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கப்புறம் எது நல்லா வளருதுன்னு பார்த்துட்டு மீதியை வந்து கட் பண்ண போகிறேன். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வந்து இதில் ஒரு 4 செடி இருக்குது. இதுவும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நல்ல செடி 2 விட்டுட்டு அதை அப்படியே 2 வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். இதில் வந்து கத்திரிக்காய் வச்சுருந்தேன். பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வரும்பாங்க, ஆனால் செடி வந்து ரொம்ப கருகிற அளவுக்கு வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள், நேற்று தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலைல வரதுக்குள்ளேயும் பாருங்கள். இத்தனைக்கும் ஓரளவு எல்லா சரக்குலாம் போட்டிருக்கேன். போட்டுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சூப்பராக வந்து செடி வளர்ந்துட்டு வருது. இது வந்து ஒரு 3 செடி இருக்குது. இது வந்து அப்படியே விட்டோம்னா வரும். உள்ளே வந்து பச்சை மிளகா செடி வருது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே மலைச்சல்னால அது பெருசாக வராது. அப்புறம் அதை கட் பண்ணி விட்டுறணும். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா தக்காளி செடியில் வந்து ஒன்று வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஒன்றில் பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எப்படி வருதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த செடியில் வந்து இன்னும் 2 மட்டும் விட்டுட்டு இதை நான் வந்து கட் பண்ணேன். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு இந்த மாதிரி வந்து க்ரோ பேக்கில் வந்து 2 செடி இருந்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்றுனா இன்னும் நல்லா வளரும். ஆனால் நீங்கள் 2க்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு செடியோட க்ரோத்தும் கம்மியாக இருக்கும், ஈல்டும் கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நான் 2 செடி தான் விடலான்னு பார்த்தேன். ஆனால் 3 செடியுமே நல்லா வந்துச்சு. சரி, வெட்டுறதுக்கு மனசு இல்லை, நல்லா க்ரோ ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இதை அப்படியே விட்டேன். நாளைக்கு வந்து கொஞ்சம் எல்லா செடிக்கும் மீன் அமிலம் கொடுக்கணும், ஏன்னா பூக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா ஒட்டு முருங்கை தான் வச்சுருக்கேன். நல்லா வருது. ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா வந்து மேக்ஸிமம் வந்து கீரைக்காக தான் வந்து இந்த ஒட்டு முருங்கை வச்சுருக்கேன். காயை விட எனக்கு கீரை முக்கியம். ஸோ அது வந்து வர வெட்டினோம்னா நல்லா வரும். இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு நீளமான ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மர வகையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அகல பை வைக்கிறத விட நீளமான பையனா வேர் போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு செடி வச்சாலே நல்லா ஒரு க்ரோத்து காமிக்கும். இன்னொன்று மண்கலவை பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் 2:1 யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது 2 மடங்கு காயர் பித்து, 2 மடங்கு மண்புழு உரம், 1 மடங்கு செம்மண். இதில் பார்த்திங்கன்னா 1:1, 1 மடங்கு மண்புழு உரம், 1 மடங்கு காயர் பித்து, 1 மடங்கு செம்மண். ஸோ அதுக்கு வந்து நல்லா க்ரோத்தாக வருது. ஸோ பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா க்ரோத் காமிக்குது. ஸோ அது எப்படி வருதுன்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாகக்காய் போட்டிருக்கோம். இது வந்து மிதிப்பாகல் தான். ஸோ மிதிப்பாகல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா வந்துருக்கு. இப்போ லைட்டாக வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஆண் பூ இந்த செடியில் வந்திருக்கு. பக்கத்தில் உள்ள செடியில் வந்து ஓரளவு காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மிதிப்பாகல் சூப்பராக வரும். ஆக்சுவலாக ஆடிப்பட்ட மாதிரியே இல்லைங்க. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான வெயில். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இது சொரக்காயா இல்லை பீர்க்கங்காயான்னு தெரில. நான் 2மே வந்து நர்சரி ட்ரேயில் போட்டிருந்தேன். போட்டதில் வந்து வந்துருந்துச்சு. நான் நோட் பண்ணி வைக்காமல் வச்சிட்டேன். ஸோ எந்த இதுன்னு தெரில. ஓரளவு வந்து இது காய வச்சா தான் சொரக்காயா இல்லை வந்து வேறு பீர்க்கங்காயான்னு சொல்லி தெரிய ஆரம்பிக்கும். வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கும் தெரிஞ்சால் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா மிதிப்பாகல் பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வெயிலுக்கு வந்து நல்லா மிதிப்பாகல் வந்து நல்லா காய் வைக்கும். நான் இது வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ கொடி வகைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டால் தான் வந்து நல்ல க்ரோத்து காமிக்கும். நார்மலாக இந்த மாதிரி வந்து க்ரோ பேக்கில் வைக்க விட ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வரும். இன்னொன்று ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பயங்கர எக்கனாமிக்கல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து வெறும் 100 ரூபா தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 க்ரோ பேக் உடைய செடி வந்து இந்த இதில் நீங்கள் வைக்கலாம். க்ரோத்து நல்லாயிருக்கும். இதே நீங்கள் 5 க்ரோ பேக் வாங்கினீங்கன்னா மினிமம் 600-700 ஆகும். நல்ல க்ரோ பேக் வாங்கினீங்கன்னா. இன்னொன்று இதுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் அடித்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 5 to 6 இயர்ஸாக வரும். க்ரோ பேக் வந்து அதிகபட்சம் 3 வருஷம் தான் வரும். ஆனால் இதில் உள்ள ஒரே பிரச்சனை டிரான்ஸ்போர்ட் தான். உங்களுக்கு பக்கத்தில் காயலாங்கடையிலேருந்து அங்கே நீங்கள் வந்து கொண்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி காயலாங்கடையில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க ஓரளவு எடுத்துருவாங்க. ஸோ ஓரளவு உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். எப்படி வருதுன்னு தெரில. இதில் மிதிப்பாகல், இதில் தக்காளி வச்சுருக்கேன். ஸோ எது வந்து நல்லா வருதோ அதை வச்சுட்டு மீதியை வந்து கட் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி நல்லாவே க்ரோத் ஆகிட்டு வருது. இருக்கிறதுலே முள்ளங்கி கீரைகள் தான் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி. நிறையா விதை போட்டிருந்தேன், பட் 2-3 தான் வந்துருந்துச்சு. அடுத்த பேக்கில் வந்து காய்கறி சரியாக வராட்டி
இந்த முள்ளங்கியும் கீரையும் தான் போடணும். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தக்காளியில் நிறையா போட்டிருக்கேன். நமக்கு வந்து நல்லா ஈல்டு வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது அடிக்கிற வெயிலில் பச்சை மிளகாய் வச்சுருந்தேன், எல்லாமே கருகிருச்சு. இது வந்து கத்திரிக்காயில் 2 செடி நல்லா வருது. வர வச்சுட்டு மீதி வந்து இங்கே பார்த்திங்கன்னா நான் நாற்று போட்டு வச்சுருக்கேன் ஓரளவு. இங்கே மற்றதெல்லாம் வந்து ஓரளவு சரியாக ஈல்டு கொடுக்கலன்ட்டு அதுக்கு பதில் நாற்று வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து நான் வந்து ரோஜா செடி நிறையா போட்டிருக்கேன். அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து பந்தலுக்காக வந்து வலை கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு. இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா வந்துச்சு. பட் வந்து ரொம்ப கிடைப்பட்டவன் போடும்போது நல்ல ஈல்டு கிடைக்குன்னாங்க. ஸோ அதை போட்டிருக்கேன். இது எப்படி வரும்னு சொல்லி பார்த்து உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்